சிவகங்கை புத்தக திருவிழா 4ஆம் நாள் நிகழ்வு. சிவகங்கை சொல்நடை குழு தலைவர் புலவர் காளிராசா ஐயா அவர்களின் மரம் போற்றுதும் என்ற பொது தலைப்பின் கீழ் நான் வாசித்த கவிதையை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 4வது புத்தக திருவிழா, சிவகங்கை மாவட்டம். கவி தலைமை புலவர் காளிராசா. கவிதை வாசிப்பவர் முனைவர் ஷு உஷா. விரிவுரையாளர் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் காளையார்கோவில். கவி கேட்க தயாரா இருக்கீங்களா? வாங்க கவிதைக்கு போகலாம். தமிழுக்கும் தமிழ் கற்பித்த அன்னைக்கும் தந்தைக்கும் ஆசான்களுக்கும் என் தமிழ் வணக்கம். கவி மீது காதல் கொண்ட கவியரங்க காதலர்களுக்கு கனிவான வணக்கம். வாசிப்பது ஒரு பயணம், உலகின் மூடிய வாயில்களை திறக்கும் வானம். வாசியுங்கள், உலகை உங்கள் எழுத்துக்களால் நேசிக்க வையுங்கள் என்ற புத்தாக்க சிந்தனையில் 4வது புத்தக திருவிழாவை சிறப்பாக வழிநடத்தும் தமிழ் உள்ளங்களுக்கு தன்மையான தங்க வணக்கம். சொல்நடை தமிழே சிவகங்கையின் தமிழ் பெருமையை உலகறிய செய்யும் உண்மை உள்ளமே. மரம் போற்றுதும் என்ற பொது தலைமையை மையப்படுத்திய கவியரங்க மையமே, கவி தலைமையே, உமக்கு என் கவி வணக்கம். கவியரங்கில் எப்பொழுதும் வளர்ந்து வரும் எளியவள் நான். எதையோ என் பாட்டுக்கு எழுதிடுவேன். காளிராசா ஐயா அழைத்ததும் உடனே வந்துடுவேன். சிறிய பிழைகளை பொறுத்தருள்க, கவி பாட உங்கள் ஆசி நல்குக. புத்தக திருவிழாக்களுக்கு கைப்பையோடு வருபவர்கள் மத்தியில் எப்பொழுதும் கட்டைப்பையோடு வருபவள் நான் என்பது அனைவரும் அறிந்ததே. இன்றோ கட்டைப்பையோடு கவிதை பையையும் கொண்டு வந்திருக்கிறேன் உங்கள் முன் கவி பாட. எனினும் வலைப்பட்ட மான் போல இந்த சபை கண்டு மிரளுகின்றேன், வந்த கவி கண்டு பதறுகின்றேன். எனினும் தமிழ் அன்னை பாதம் பணிந்து துவங்குகின்றேன். கவிதைகளுக்கு முன்வரிசை அமர்ந்து கவிதை தட்ட வேண்டியவள் நான், கைத்தட்ட வேண்டியவளும் நான். இன்று கைதட்டல் வேண்டி உங்கள் முன். கவி தலைப்பு வேப்பமரம். கவி தலைப்பு வேப்பமரம். கூடிழந்த பறவையின் எச்சத்தில் பிரசவிக்கும் பிறவி பெருங்கதை நீ. கூடிழந்த பறவையின் எச்சத்தில் பிரசவிக்கும் பிறவி பெருங்கதை நீ. பூமியின் பெருந்தவம் நீ, பிரபஞ்சத்தின் புனிதம் நீ, எளிமையான உன்னதம் நீ, எளியவர்களின் மருந்தும் நீ, பாரம்பரியத்தின் பரிசுத்தம் நீ, பாரமோடு பயணிப்பவர்களுக்கு பாதுகாப்பகம் நீ, தமிழ் கிராமங்களின் காவல் தெய்வம் நீ, நோய்பல தீர்த்து எமை காக்கும் தெய்வம் நீ. சர்க்கரை நோய்க்கு அக்கறையாய் தருகிறார்கள் உம்மை. சாகா வரம் தரும் மூவா மருந்து நீ, சாகா வரம் தரும் மூவா மருந்து நீ. கருவாகி உருவாகி அன்னையின் வயிற்றில் நான் உருப்பெற்ற நாள் முதல் உணவாய் நான் உண்ட உயிர் துளி நீ. ஆற்றங்கரை ஓரத்துல அஞ்சொரு நேரத்துல தோழர் தோழியருடன் தோள் பிடித்து தொங்கி விளையாடிய என் முதல் ஊஞ்சல் நீ. தாய்மாமா வீட்டு தங்கத்தோடு தந்த தழும்புகளின் தடம் நீக்கிய என் முதல் மருத்துவன் நீ. திருவிழா நேரத்துல அத்தைகளோடு அப்பத்தாக்களோடு அன்றாடம் உணவருந்த இடம் தந்த என் முதல் உணவகம் நீ. என்னவன் என்னை பார்க்க, நானோ நிலம் பார்க்க என் முதல் வெட்கம், என் முதல் கனவுகள் கண்ட என் கனவகம் நீ. வெயில் கொடும் கொடுமைக்கு நான் கண்ட வரம் நின் நிழலகம். அன்றுதான் கண்டேன் உன் நிஜ அன்பகம். கடும் கோடையின் சுடும் நெருப்பின் நான் தணிந்த குளிர்வகம் நீ. அசுத்த காற்றை சுத்திகரிக்கும் வடிப்பான் நீ, நோய் கிருமிகளின் அழிப்பான் நீ, நோய் கிருமிகளின் அழிப்பான் நீ. மனிதர்களின் காயங்களை காணாமல் செய்யும் கவசம் நீ. பூமி தாயின் பசுமை வண்ண பெருமை நீ, பூமி தாயின் பசுமை வண்ண பெருமை நீ. பூக்களால் மகரந்த சேர்க்கை நிகழ்த்தும் புது கவிதையின் காதல் வேளம் நீ. பூக்களால் மகரந்த சேர்க்கை நிகழ்த்தும் புது கவிதையின் காதல் வேளம் நீ. வீடில்லா பறவைகளின் சிறகுகள் இளைப்பார கூடு தந்த கட்டிட காப்பாளன் நீ. வீடில்லா பறவைகளின் சிறகுகள் இளைப்பார கூடு தந்த கட்டிட காப்பாளன் நீ. உன்னில் மருந்துகள் பூத்திடும்,
இலைகள், வேர்கள், பூக்கள், தண்டுகள், அன்றே உடல் தானம் மன்னியுங்கள். மரதானம் செய்த மகத்துவம் நீ, மரதானம் செய்த மகத்துவம் நீ. ஆடி மாதம் அனைவர் கையிலும் அழகாய் வலம் வந்தவள் நீ, ஆடி மாதம் அனைவர் கையிலும் அழகாய் வலம் வந்தவள் நீ. இன்றோ அமேசானிலும் பிளிப்கார்ட்டிலும் அசாத்தியமாய் உலா வருகிறாய். மரணிக்கும் மரங்களின் வரிசையில் உயிர் காக்கும் உயிர்ப்பிக்கும் ஏழைகளின் மருத்துவன் நீ. இன்று விதைத்து விட்டேன் கவி மூலம் நின் பெருமை, நாளை விதைப்பார்கள் உன் தருவை. கசப்பிலும் இனிக்கும் கசப்பமிழ்தம் நீ, தொடரட்டும் உன் மனிதம் ஓங்கி வளரட்டும் உம்மை போலவே உன் பெருமை, தேசம் முழுதும் தொடரட்டும் உன் வளமை என்று வணங்கி கவி கேட்டு ரசித்த அத்துணை தமிழ் உள்ளங்களுக்கும், நல்லவர்களுக்கும், தமிழ் சான்றோர்களுக்கும், ஆன்றோர்களுக்கும், சிவகங்கை புத்தக திருவிழாவில் கவி பாட வாய்ப்பு தந்த அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்கள் உஷா. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.